பயமா இருக்குயா. பேசாம தூத்துக்குடி கொண்டு போயிடலாமா ஐயா? அவ்வளோ தூரம் வரைக்கும் தாங்காதலே, நேரம் இல்ல, உசுறு போயிட்டே இருக்குல்ல. நம்ம பாக்கி அம்மா எம்புட்டு புண்ணியம் செஞ்சிருப்பாங்க, எப்படியும் பொழைச்சு எந்திரிச்சிருவாங்க ஐயா. எனக்கு அப்படிதான் தோணுதுயா. அவ பொழைக்கணும்ல, பொழைச்சே ஆகணும். அதே நேரம் இந்த வெறுப்பெயர்க்கனே சண்முகம், அவன் இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயே ஆகணும் ஐயா. எனக்கு பாசம் பந்தம் எல்லாம் இருக்கி. இப்ப நமக்கு காரியமும் முக்கியம். பெத்தவளை குத்திட்டானேன்னு ஏமவ அவன் மேல கோபமா இருக்கான். இப்ப அந்த பையன் ஜெயிலுக்கு போனா தான் ஏமவ நிம்மதியா இருப்பான். அப்பதான் அவனை மட்டும் இவ பிரிஞ்சு வருவான். ஐயா, இந்த நிலைமையிலுமா? இல்லே, ரொம்ப பாசத்தை அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தா நம்ம மூளை சரியா வேலை செய்யாது. பாசம் வேற, மூளை வேற. அதுக்கு சம்பந்தப்படுத்த கூடாது. இல்லே, அப்படி இருந்தா நாம ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி, பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கணும். ஐயா, இப்ப பரணி பாப்பா வருமே, அதுகிட்ட எப்படி? சரி, அவ வரலாம், ஆனா அவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே கூடாது. இல்ல இல்ல, அவளை உள்ளேயே விடக்கூடாது. ஐயா, அம்மாவை காப்பாத்த வேண்டாமா? இல்லே, வேற டாக்டர் யார் வேணாலும் வரட்டும், பரணி வரக்கூடாது. அவ வைத்தியம் பார்க்க கூடாது. அவளுக்கு தன்னை பெத்தவளை காப்பாற்ற முடியலங்கிற கோபம் அவ நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாக்கியத்தை கத்தியால குத்துனது ஆறு சண்முகம் தானே. அவன் மேல பரணிக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. ஐயா, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிர போகுது, இந்த நேரத்துல வீம்பு வேண்டாயா. எலே, பாக்கியம் பாவந்தாலே, நல்லவளே அவ. ஆனா அளவுக்கு மீறி நல்லவ அவன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எப்பேற்பட்ட நெருக்கடியா இருந்தாலும் இந்த சவுந்தர பாண்டி காரியத்துல கண்ணா இருப்பான். பரணி வரக்கூடாது. வரட்டும், வேற டாக்டர் வரட்டும். ஆமா, ஆனா பரணி எண்ணியை தாண்டி உள்ளார காலை வைக்க கூடாது. அப்படிதே. அட பாவி, கட்டின பொண்டாட்டி உசுருக்கு போறாரா? இந்த நேரத்திலையும் உனக்கு வில்லத்தனம் போகவே போகாதா? என்னலே, என்ன ரோசனை? ஓ ஓ, அவ பரணி வரனா உடனே என்கிட்ட நீ சொல்லணும். ஆமா, போ, போலே போ போ. வாங்க மாமா. பாக்கியம், பாக்கியம், நீ நீ நல்லவதா, பொண்டாட்டிதா. இப்ப என் கையில் இருக்கிற துருப்பு சீட்டு நீ மட்டும் தாண்டியே. உன்னைய வச்சுத்தானே நான் விளையாட முடியும். இப்ப ஐயா, பரணி பாப்பா வந்துருச்சியா? ஐயா, வைகுண்டமும் வராரு, ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. அம்மா, ஜெத்தா பாக்கியம். எலா பரணி, ஏய், ஜெத்தா பாக்கியம். இரு 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 இரு, எங்க போறீங்க? என் அம்மா அப்பா. உன்னைய பெத்தவவ உன் அம்மியாவ கத்தி எடுத்து அவளை குத்த பாத்துருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா இந்த நேரத்துக்கு வந்து அவளை இருக்கிற பாதி உசுறு எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா நீ? அப்பா, என்னப்பா இது? ஆம்புலன்ஸ்ல தான் ஏற விடல, இப்ப ஹாஸ்பிடல் உள்ள கூட விட மாட்டீங்களா? நான் என்னதான்ப்பா செய்யணும்? இன்னும் என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும்? இந்த நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. பாக்கியம் என் வீட்டுக்காரி, என் உசிரே அவதான். துள்ள துடிக்க உன் புருஷாவில குத்தி போட்டிருக்கான். அவன் அனுப்பி வச்சாலும் நீ தானே. இப்ப என்ன நாடகம் போடுறியா இங்க வந்துட்டு? நாங்க இதுக்கெல்லாம் என்ன மயங்கிடுவோம் பாத்தியா நீ? எனக்கு வேண்டாம், அவன் புருஷன் வேண்டாம், இப்ப நீயும் வேண்டாம் தான் சொல்ல வேண்டானே. போ, இங்கிருந்து போ. போனீங்கிறது எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி எப்படி காப்பாத்தன்னு எனக்கு தெரியும். நீ போ, கண்ணு முன்னால நிக்காத. நீ போ. அப்பா, நான் சண்முகத்தோட பொண்டாட்டியா இங்க வரலப்பா. அதே மாதிரி என் அம்மாவோட மகளாவும் நான் இங்க வரல. ஒரு டாக்டரா வந்திருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்கப்பா ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ். எல்லாம் சவுந்தரம்,
வேணால ஆஸ்பத்திரி வச்சு விளையாடாத. உள்ள போராடுறது என் தங்கச்சி உசுரு. இந்த பாரு, உன்னை அடிச்சு தூக்கி போட்டு போய் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது எது என்ன வாட எங்க அடியில பாப்பா. அடியில அப்பா, அப்பா, திருட்டு please. பயணி. அந்த பக்கமா அவ புருஷனை அனுப்பிட்டு பெத்த வழிய கத்தியால குத்த வச்சிட்டு இந்த பக்கம் அவளை காப்பாத்துறேன்னு வந்து நிக்காய்வா. இவளை நான் நம்பலமா இவள? இல்ல இல்ல இல்ல, இவ மூச்சு காத்து பார்த்தாலே என் பொண்டாட்டி செத்துருவா. வேண்டாம், இந்த ரெண்டு பேரும் மரியாதையை வெளியே போயிடு. அப்பா, அப்பா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆனா என்னையும் அவன் கூட சேர்த்து நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் கூட அவனை மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. சரி, என்ன நீங்க நம்பாட்டி பரவாயில்ல. ஆனா நானா இங்க வரலப்பா. ஏன் அண்ணன் பாகியத்தோட மூத்த பையன் முத்து பாண்டி தான் என்ன போன் பண்ணி வர சொன்னான்ப்பா. எங்க அம்மாவை காப்பாத்த வந்திருக்கேன்ப்பா. முதல்ல நான் அவளோட வீட்டுக்கார, அவளோட புருஷன் தானே. பிறகுதான் இந்த மக எல்லாமே. என்ன மீறி யாரும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்பா, என்ன அம்மாவை பார்க்க விடுங்கப்பா. அப்பா அண்ணே, அந்த ஆள ஒரு 3 போடு போடுனே. உள்ள அம்மா உசுருக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அக்காவை உள்ள விடாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன உன் வீரத்தை இப்பதான் காட்டுவியா? எங்க அம்மா உள்ள கடக்கா இப்போவோ அப்போன்னு உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீ தடுத்த நல்லா இருக்காத பாத்துக்கோ. நீ உள்ள வாடி. அம்மாவை சாக விடக்கூடாது. இப்ப நீ மட்டும் காப்பாத்தலன்னு வையே, நாமெல்லாம் அனாதையாக நிற்போம். வா. அப்பனே முருகா, பாக்கி தம்மாவை காப்பாத்திரியா? பாரு பாரு அம்மா, பாரு அம்மா நினைவே இல்லாம இருக்காங்க பாரு. உசுறு இருக்கான்னு கூட தெரியலம்மா. பாருமா, ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. இடப்படுத்த எவ்வளவு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட தர மாட்டேன். நான் பேசுறது கேக்குதாமா? அம்மா, நான் பேசுறது கேக்குதாமா? நான் பரணி வந்திருக்கேம்மா. பாருமா, என் தங்கச்சி நாரா பிச்சு கிடக்கால. கண்ணு முடிச்சு பாருமா. ஐயா, பரணி பாப்பா வந்துருச்சுல்ல, இனி அம்மா பொழைச்சிருவாங்கய்யா, கவலைப்படாதீங்கய்யா. பரணி, உடனே வைத்தியத்தை ஆரம்பிச்சிரு சீக்கிரம். ஏற்கனவே நேரம் ஆயிட்டே இருக்கு பாருட்டி. நர்ஸ் வாங்க இங்க. சொல்லுங்க மேம். இங்க யாரு ஸ்டாஃப் நர்ஸ்? நான் தான் மேம். டக்குன்னு ஓஆர் ரெடி பண்ணுங்க. பிளட் ஸ்டாக் இருக்கா? இல்ல மேடம், வெளியில இருந்து தான் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். யாராவது ஓட்டு செக் பண்ணீங்களா? ரெடி கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க மேடம்.
பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா, ரத்தம் நிறைய போயிருக்கு. ஐயோ உடனே பிளட் ஏத்தணும். ஜிஹெச் பக்கத்துல பிளட் பேங்க் இருக்கு, அங்க போய் இந்த பிரெஸ்கிரிப்ஷனை கொடுத்து 2 யூனிட் பிளட் வாங்கிட்டு வா. ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா நீ பிளட் கொடுத்துரு. சரி, போயிட்டு வரேன். அம்மாவை காப்பாத்திடலாம்ல. நீயாடா இப்படி பேசுற? என்ன இவதானடி பெத்தா? எனக்கு இவ அம்மா இல்லையா? காப்பாத்திரடி, நம்ம அம்மாவை காப்பாத்திர. முயற்சி பண்றேன்டா. உடைஞ்சு போகாம நான் போராட ரெடி ஆயிட்டேன். நீ சீக்கிரம் போ. அண்ணா, நீ அம்மா கூட இருண்ண, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ சீக்கிரம் வாயா. அம்மா, காட்டான் ஆழமா இறங்கிருக்கு. மிருகம் மாதிரி குத்திருக்கான். இன்டர்னல் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கேன் ரூம்ல டெக் இருக்காரா? இருக்காரு டாக்டர். டக்குன்னு ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் அதுக்குள்ள இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர். பரணி, இவனை வெளியில கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். டீ ஏதாவது குடிக்கவே. என்னங்க, வாங்க போய் டீ குடிப்போம். அக்கா, டேய், நீ ஏன்டா இங்கெல்லாம் வந்த? போடா போ. பா முருகா, என் அத்தையை காப்பாத்தியா, என் அத்தையை காப்பாத்தியா, என் அத்தையை காப்பாத்தியா. முருகா, நீ உள்ள இருக்க, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா உன் கண்ணுக்கு நான் தெரியல. நான் சொல்றது கேக்கா? என் அத்தையை காப்பாத்தியா, என் அத்தையை காப்பாத்து. ஏன் என் கையால என் அத்தையை எப்படி செய்ய வச்ச? என் அம்மா மாதிரி இல்ல அவ. இல்ல இல்ல, என் அத்தை இன்னொரு அம்மா தானே. அவளை போய் என் கையாலேயே என்னைய குத்த வச்சுட்டியா? என் கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கை எரியுதே. இந்த கையில ஒழிச்ச அவளுடைய ரத்தம், அது வெறும் ரத்தமா? என் மேல வச்சிருந்த பாசம் இல்லையா? அவளுக்கு போய் இப்படி ஒரு பாவத்தை செய்ய வச்சுட்டியே. ஏதோ தெரியாம செஞ்சுட்டே, ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டே. பரணி எத்தனையோ தடவை சொன்னா,
ஆத்திரப்படாத ஆத்திரப்படாதன்னு படிச்சு சொன்னா இந்த மரமண்டைக்கு புரியலையே. இப்போ தயவு செஞ்சு என் அத்தையை காப்பாத்திருப்பா, என் அத்தையை காப்பாத்திரு. கத்தி எடுத்தவன் தானே கத்தியால சாவன, நான் தானே கத்தி எடுத்தேன், அப்ப நான் தானே சாவன. எதுக்கு என் அத்தையே போராட வச்சிருக்க? தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். நீயும் சரி மரணியும் சரி என்னைய மன்னிக்க வேண்டாம். ஆனா அதுக்காக என் அத்தை உசுரை எடுத்துறாதயா, என் அத்தை உசுரை எடுத்துறாத. உனக்கு உசுறு தான் வேண்டும்னா ஏன் உசுரை எடுத்துக்க. அந்த ஆரியா பொம்பளைய, அந்த வெள்ள மனசுக்காரிய தயவு செஞ்சு ஏதோ செஞ்சிடாதயா. அவன் இன்னும் நிறைய நாள் வாழணும். என் தங்கச்சிகளெல்லாம் கரை சேர்க்கணும்யா. என் அத்தையை காப்பாத்தி கொடு, என் உசுரை எடுத்துக்க. என் அத்தையை காப்பாத்தி கொடுத்துறியா? என் அத்தையை காப்பாத்திரு. உன் காலடியில விழுந்து கரியா கிடக்க. தயவு செஞ்சு என் அத்தையை காப்பாத்துறியா? என்னைய கைவிட்டுறாத முருகா, என்னைய கைவிட்டுறாத முருகா, என்னைய கைவிட்டுறாத. என் அத்தையை காப்பாத்திரியா? என்னை மன்னிச்சிடு. வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குல்ல? ஆமா மேடம். எல்லாமே நார்மலா வந்துருச்சு. பிபில மட்டும் கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கு. ஆனா அதுவும் நார்மலா தான் இருக்கு. இன்னும் முழிப்பு வரலையே. மா, பரணி மா, உனக்கு கேக்குதா? அம்மா கண்ண தரமா. மா, நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா? உனக்கு புரியுதா? மா, என்ன அடையாளம் தெரியுதாமா? நீ பொழைச்சிட்டம்மா. ஜம்மு எங்க? அவன் எதுக்குமா இப்போ? அவன் என்ன குத்தல, நான் தான் குறுக்க போயிட்டேன். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். அம்மா முழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்கள வர சொல்லுங்க. ஓகே. மா, ரிலாக்ஸ்மா. யாருக்கும் எதுவும் ஆகல. நீ உணர்ச்சி வசப்படாத. என்னாச்சு சிஸ்டர்? பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. உங்க எல்லாரையும் டாக்டர் வர சொன்னாங்க. அப்படியே முருகா காப்பாத்திட்டப்பா. மாமா உள்ள போங்க மாமா. ஐயா ஐயா ஐயா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சியா. அம்மா பொழைச்சுக்கிட்டாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. தேவையில்லை.
பொழைச்சிட்டால, அவ பொழைச்ச, இது போதும், இது போதும். அவங்களே பார்த்துக்கிட்டோம், அவங்களே பார்த்துக்கிட்டோம். மா மா பாக்கியா இங்க வால. கண்ணு முழிச்சிட்ட. நீ உனக்கு ஒண்ணும் இல்லம்மா.